GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழகத்துல மன்னர் ஆட்சி தான் நடக்குதா இல்ல மக்கள் ஆட்சி நடக்குதா அப்படின்றத நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மன்னராட்சி மாதிரி தான். ஜனங்க முட்டா பசங்க, நான் தான் சொல்றேன் முட்டா பசங்க. இப்ப எலெக்ஷன் வரும்போது ஜனங்க சொல்லுவாங்க மன்னராட்சா என்ன ஆச்சான்னு சொல்லிட்டு. ரஜினி நகர் போஸ்டிங்ல இருக்கிறாங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை எனக்கு தெரியாது அப்படின்னா சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் கேட்டாரு. வேற என்ன பொறுப்புல இருக்கிறவங்க பதில் சொல்ல கிடையாது. எதுங்க அவரை போய் டிராமா பண்றீங்களா? ஏதாவது ஒண்ணு பேசி ஒண்ணு மூடுறீங்களா? இது மன்னராட்சி தான் ப்ரோ நடக்குது. மக்களாட்சி மன்னராட்சினா அது மக்களுக்கு தெரியும். எங்க டெசிஷன் சொல்லுவோம், நாங்க எதுவும் சொல்ல முடியாது. கள்ளச்சாராயம் குடிச்சாருந்தா 10 லட்சம் ரூபாய் தரேன். தண்ணி வெண்ணி இல்லாம நாளா பட்னி கிடக்குறான். வெள்ளம் வந்து 4 மாவட்டத்துல அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு 10,000 சாப்பாடு கொடுக்க வக்கு இல்லை, வழி இல்லை. 10 லட்சம் தப்பு. மக்கள் யாவரையும் இருக்குது. யாரை கட்டணம் கொடுத்த 10 லட்சம் அதை சொல்லு. முதல்ல எவன் 10 லட்சம் கொடுத்தாலும் அவனுக்கு உள்ள போகணும். ஆட்சி அதிகாரத்தான் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வந்து ஏன்னா காலம் ஃபுல்லா நாங்கள் ஓட்டு போட்டு அப்படியே அந்த ஏணியா நாங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. இது மன்னராட்சி தான், மக்களாட்சியா இது. இவங்க நடத்துறதே ஜாதி கட்சி, இவனுக்கு நடத்துறதே மன்னராட்சி மாதிரி தான் வரானுங்க. இவனுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ராமதாஸ் கோவில் திருமணம் பேசுறதுக்கு தகுதியே வாட்டி சொல்ல முடியாது. வேற என் வாயால சொல்லணுமா? நீங்க என்ன மாட்டீங்க? 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்பேத்கர் புத்தக வெளியீடுல பிசிகாவோட துணை பொதுச் செயலாளரா இருந்த ஆதிப் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழகத்துல மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழகத்துல மன்னராட்சி தான் நடக்குதா இல்ல மக்கள் ஆட்சி நடக்குதா அப்படின்றத நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மன்னராட்சி நடக்குதா இல்ல மக்கள் ஆட்சி நடக்குதா? நான் எந்த ஆட்சி நடக்குதுன்னு தெரியல. சேதாரம் செய்கூலிங்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க. இப்ப துணை முதலமைச்சரும் முதலமைச்சருங்கிற தொகுதியை மட்டும் போய் பாக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த சாராயத்தை இவங்களே வித்து செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, அது போல இப்ப சேதாரமானவங்களுக்கு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க தேவையில்ல. ஒரு 2 லட்சம் ஒரு 3 லட்சம் கொடுத்தாக்கா இவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஆனா இல்லைனாக்கா அடுத்த ஆட்சி என்னான்னு கடவுளுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அவர் சன் அப்படின்றதுனால தானே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தூக்கி போகுது. அவ்வளவுதானே. இப்போ புதுசா அவர் ஒன்றும் பெரிய பிரச்சாரம்லாம் போய் பண்ணிட்டு ஓட்டு வாங்கி அதே மாதிரிலாம் ஒன்றும் ஜெயிக்கல. அதுலயே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல எல்லாருக்கும். இருக்காங்க, ஆனா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்கல்ல உள்ள இருக்கிறவங்க. மன்னராட்சி தான் நடக்குது. அப்ப மக்களாட்சி கிடையாது. மன்னராட்சி என்ன ஆட்சி இல்லம்மா. இப்ப எலெக்ஷன் வரும்போது ஜனங்க சொல்லுவாங்கம்மா மன்னராட்சா என்ன ஆச்சான்னு சொல்லிட்டு. அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் பாக்குறாங்களா ஜனங்க. ஜனங்களே பார்த்து இது இந்த ஆட்சி ஜனங்க பார்த்து ஓட்டு போடுவாங்கம்மா. ஜனங்க முட்டா பசங்க, நான் தான் சொல்றேன் முட்டா பசங்க. நீங்க யாரு ஓட்டு போட்டீங்க? நான் யாரு புதுசா யாரு வராங்களோ அவங்களுக்கு போடுவேன். விஜய்க்கு போடுவேன். இது மன்னராட்சி தான் ப்ரோ நடக்குது. பப்ளிக் என்ன வேணுமோ அது பண்றது இல்ல. அதனால அப்ப இப்ப இருக்க டிஎம்கே வந்து எதுவுமே நல்லது ஆமா கண்டிப்பா எதுவுமே இல்ல. மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அது வந்து எப்படி சொல்றது, அது காம்படிஷன் இல்லாத போது ஜெயிச்சல் மாதிரி. இப்போ எல்லாரும் வராங்க. இப்போ இந்த தடவை 2026 ஜெயிச்சா பாப்போம். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே மட்டுமே அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஏடிஎம்கே மோடி வந்து அட்டாக் பண்றாரு. மக்களாட்சி எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து இப்போ மன்னராட்சினா வந்து தலைமுறையா ஒரே பரம்பரையை சேர்ந்தவங்க ஆள்றதா மன்னராட்சி. தமிழகத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு. ஆமா, ஏன்னா மக்கள் ஸ்டெப் போட்டு போடுறவங்க தானே ஜெயிக்கிறாங்க. அதனால மக்களாட்சி. அது என்ன சொல்றதுன்னு தெரியாது எனக்கு. நான் படிக்காதவங்க, அதனால நான் அரசியலை பத்தி தெரியாது. இருந்தாலும் இப்ப மக்கள் வந்து யாரெல்லாம் நிறைய சலுகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கைமாறி போட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுல
ஏற்றுக்கொள்ள விஷயம். மன்னராட்சியா மக்களாட்சியானது மக்களுக்கு தெரியாது. அதே மாரி பார்த்தோன்னா இப்போ ஆதவன் சார் வந்து அவர் ஓன் டெசிஷன் சொல்லியிருக்காரு, திருமா ஐயா சொல்லியிருக்காரு. அதுவும் நாங்கள் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தா போத் சஜஷன் கரெக்டாக தான் இருக்கு. ஃபியூச்சர்ல அவங்க என்ன அலைன்ஸ் செய்யறது தெரியாது. இப்போ திருமா வந்து அவருடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே கட்சியில கூட்டணியில இருக்கிறாரு. கூட்டணி இருக்கும்போது அவர் உடனே அதை உடைச்சிட்டு வர முடியாது, ஏன்னா புது கட்சி இருக்காரு. அதுக்காக அவருடைய சில அவருக்கும் ஒரு பயலா கொள்கை இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல வந்து தாவாக்கா வந்து எப்படி போகும்னு தெரியல. நாளைக்கு திமுக கூட கூட்டணி இருக்காங்க, ஏடிஎம்கே கூட கூட்டணி இருக்கலாம், இல்ல தனித்து இருக்கலாம். அதனால புதுசா வந்து இதை விட்டுட்டு வர முடியாது. நம்ம எதிர்காலம் தான் என்ன சொல்ல முடியும். சட்டசபை 226 முடியுதான், இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. எப்படி முடிவு இருப்பாங்க தெரியல. ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் என்னன்னா, எந்த ஆட்சியில் இருந்தாலும் நாங்க இருக்கிற எங்களோட பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தரணும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வந்து ஏன்னா காலம் ஃபுல்லா நாங்க ஓட்டு போட்டு அப்படியே அந்த ஏணியா நாங்க இருக்க வாய்ப்பு இல்லை. இனி வரும் காலங்களில் எங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு துணை முதல்வரோ இல்ல வந்து முக்கியமான அமைச்சர் போஸ்ட்ல எங்களை தரணும். எம்பியா 2 முறை தொடர்ந்து வர்றாரு. இந்த தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு மிகப்பெரிய பல வாய்ந்த சக்தி இருக்கு. அவரை நாங்க விட்டுட்டு நாங்க வெளியே வர முடியாது. அதே மாதிரி அவரும் வந்து திடீர்னு அவருக்கு கட்சி விட வாய்ப்பு இல்லை. மக்களாட்சி மன்னராட்சின்னா அது மக்களுக்கு தெரியும். எங்க டெசிஷன் நாங்க எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து டெமோக்ரஸி கண்ட்ரில இப்ப மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது வந்து கான்பிடென்ஷியலா கூட தெரியும். அவங்க ரிலேட்டிவ் இருக்கிறதுனால மன்னராட்சின்னு சொல்லியிருக்கோம். ஆனா டெமோக்ரஸி மக்களாட்சி. கள்ளச்சாராயம் குடிச்சா இருந்தா 10 லட்சம் ரூபாய் தரேன். தண்ணி மண்ணி இல்லாம 4 நாளா பட்டினி கிடக்குறான். வெள்ளம் வந்து 4 மாவட்டத்துல அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு 10,000 சாப்பாடு கொடுக்க வக்கு இல்ல, வழி இல்ல. 1 லட்சம் கொடுக்கலாம், 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஒரு 10,000 கூட பண்ஸ் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கலையா? பல நிதி தான் என்னதான் பண்ற? 4,000 கோடி காவ காட்டினியா? அப்ப சென்னை மிதக்கலையாப்பா? இது மன்னராட்சி தான், மக்களாட்சியா? இது அவர் ஆதவர்ஜுனா பேசினார்ல, முதல்ல அவரு அந்த மன்னராட்சியில இருந்து தானே அவரு போஸ்டிங்ல வந்தாரு. அது முதல்ல அவரு மன்னராட்சி ஆச்சு, எதுக்கு நம்ம இதுல நிக்கிறோம்ட்டு நின்று இருக்க கூடாது. தனியா போய் நின்று மக்களை சந்திச்சு நான் தனியா நிக்க போறேன்னு ஓட்டு வாங்கிக்கணும். கூட இருந்து அல்வா மட்டும் சாப்பிட்டு லட்டு சாப்பிட்டு லவடா வானா எப்படிங்க அவர் பேசுறாரு? அப்ப தமிழகத்துல வந்து மக்களாட்சி தான் நடக்கலாம். மக்களாட்சி நடக்குது, அது எந்த ஆட்சி நடக்குது? அது ஆட்சி அவருக்கு என்ன ஆதவர்ஜுனா பேசுறது தகுதி இல்லை. முதல்ல வந்து ஜாதி கட்சியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. தோல் திருமாவளவன், ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு எல்லா ஜனங்களுக்கும் சேவை செய்யறேன்னு வருஷம்ல. அப்ப ஜனங்க ஏற்றுப்பாங்க. இவங்க நடத்துறது ஜாதி கட்சி, இவனுக்கு நடத்துறதே மன்னராட்சி மாதிரி தான் வரானுங்க. இவனுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ராமதாஸ் தோல் திருமாவளவன் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது. சர்வாதிகார ஆட்சியா? ஏன் அவ்வளவு இதுவா கொடுமைப்படுத்துறாங்களா? ஆமா, நீங்க பைக் டாக்ஸி விட்டானுங்க. எல்லாத்துலயும் ராபிடோல பைக் டாக்ஸி, ஊப்பர்ல பைக் டாக்ஸி, ஓலாவில பைக் டாக்ஸி விட ஆட்டோ தொழிலாளி 3 லட்சம் தொழிலாளர். அவனுடைய வாழ்வாதாரம் 3 லட்சம் பேருக்கு அரசாங்கத்துல வேலை கொடுத்துருவாரா மன்னர்? இப்ப செய்யற தமிழ்நாட்டை ஆடுற மன்னரு அவங்க குடும்பத்தை மட்டும் சேஃப்டி பண்ணிக்கிறாரு. அப்ப எப்படி போனாலும் பரவாயில்லன்றான். விழுப்புரத்துல வெள்ளம் போய் கிடக்குது, 3 நாளா சோறு தண்ணி கூட யாரும் மக்கள் தானே ஓட்டு போட்டு அவங்க வர வைக்கிறாங்க. வெள்ளம் போய் 3 நாள் ஆயும் எந்த அதிகாரியும் போய் எட்டி பார்க்கல. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் போல, மினிஸ்டரும் போல. அப்படி மீறி போன மினிஸ்டர் தான் சேத்தா வரி அடிச்சாங்க மக்கள். அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. 26ல வந்துருவாங்களா? 200 தொகுதினாங்க. 234லயும் 0 தான் வாங்குவாங்க, வரமாட்டாங்க. அப்ப தமிழகத்துல வந்து மன்னராட்சி தான் நடக்குது, சர்வாதிகாரி ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு அரசியல் ஹீரோ யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது திருமாவளவன் தான். அண்ணன் திருமாவளவன் தான் அரசியல் ஹீரோ. அவரு இன்னைக்கு எதுக்கு வந்துட்டு இதவே ஒரு வாரமா போட்டு இருக்கீங்க? அவர் சொன்ன ஒரு ரோட்ல போனவர் ஆதவர்ஜுனா ஃபர்ஸ்ட் யாரு சொன்னவர்? ஓகே, நல்ல விஷயத்த சொன்னாக்க கேட்டு போனீங்கன்னா. ஆனா இவர் அது சொன்னதுக்காக தானே கட்சியை விட்டு 6 மாசம் நீக்கிருக்காரு. இந்த வாழைப்பழத்தை குடிச்சு கொடுக்குற கதைலாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கதைலாம் அதான் ஃபர்ஸ்ட் அண்ணன் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு அரசியல் ஹீரோ அவர் தான். அவரை குறி வச்சுதான் எல்லாருமே சுத்தி வரீங்க. நீங்க கொடுக்குற கதைக்கெல்லாம் அவர் வந்துட்டு இப்ப எதுவுமே வாய்ப்பு 6 மாசம் வச்சுக்கிறீங்க. அவர் இப்ப ஆதவர்ஜுனா வந்து 6 மாசம் நிற்க பர்மனன்ட் நிக்கல. அப்ப 6 மாசம் வச்சது விடைய
நீங்க சும்மா இந்த ட்ராமா, அரசியல் ட்ராமாலாம் பண்ணாதீங்க. என்ன அரசியல் ட்ராமா பண்றது நிப்பாட்டுங்க. இப்போ திருவண்ணாமலை பிரிட்ஜை காணா, கட்டி வச்ச பிரிட்ஜை காணா, 5 பேர் செத்துருக்கான், 7 பேர் செத்துருக்கான். ஏர்போர்ட்ல ரஜினி வந்து இறங்கினாக்கா என்ன நான் ஒருத்தர் பண்ணிக்கிறது. ஏன் அப்படி தேவையில்லாம போயிட்டு அரசியல் இந்த ட்ராமா சொல்லு. ரஜினி போஸ்டிங்ல இருக்கிறவங்க ரஜினி உங்களுக்கு சொல்லணுமா? அவரு சினிமா நடிகர். அவர் எதுக்கு எந்த விளக்கண பயலுக்கு தெரியுது? ஃபர்ஸ்ட் 97 அவர் வந்து கிரிவலத்துக்கு லைட் போட்டு கொடுத்தாங்க. நீ சொன்ன, நீ போய் பத்திரிகைக்காரன் போய் கேட்டான். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, எனக்கு தெரியாது அப்படின்னா சொல்லிட்டு போனாரு. நினைச்சு அதான கேட்டாரு. வேற என்ன? அங்க நான் இவரு கட்சியில இருக்காரு, அவரு பொறுப்புல இருக்காரா? உடனே போய் பாக்க பொறுப்புல இருக்கிறவங்க பதில் சொல்ல துப்பு கிடையாது. எதுங்க அவரை போய் ட்ராமா பண்றீங்களா? ஏதாவது ஒண்ணு பேசி ஒண்ணு மூடுறீங்களா? பிரிட்ஜா காணாயா? எத்தனை கோடி போட்டு கட்டணா? 7-8 பேர் செத்துருக்கான். அது சரி, ஓகே, அது மன்னருடைய இயற்கையோட செத்துருக்காங்க. பிரிட்ஜி உடஞ்சி போச்சு. இதான் நீங்க இருக்கிறாரா? மூளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டது ஐயோ 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 டெய்லி போலீஸ்காரனை கண்டா ஐயா ஐயான்னு போடணும். அவங்க அரசியல் தலைவரை பார்த்தா போடணும். ஓட்டு போட்டப்பாவது நான் சொல்லிட்டு தான் வரணும். காலமெல்லாம் தமிழகத்துல மன்னர் 10 வாட்டி சொல்ல முடியாது. இதை வேற என் வாயால சொல்லணுமா? நீங்க என்ன மாட்டிடுறீங்க? மன்னர் ஆட்சினா அது வந்து நீங்க மக்கள் வந்து மன்னராட்சி மன்னராட்சி சொல்லலாம். ஏன்னா மன்னர் ஆண்ட காலம்லாம் நம்மளாம் இன்னும் பார்க்கல. அது எப்படி ஆண்டாங்க, எப்படி போனாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சும்மா வாய்க்கு வந்ததை அவங்க சொல்லிக்கிறாங்க. மன்னராட்சி என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட இது கொஞ்சம், அதாவது 100க்கு ஒரு 80% பரவாயில்ல. ஜனங்க பொது ஜனங்க தண்ணி புஸ்தகம் போயிட்டு 10,000 கூட கூடாது. அப்ப கலாச்சாரம் கொடுப்பியா 10 லட்சம்? ஏன்னா அவங்க மேல தப்புன்றதுனால. அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு, அரசாங்கம் மேல தான் தப்பு. குடிச்சிட்டு தாவறவங்க என்ன கேட்டா 10 லட்சம் கொடுக்க கூடாது. 10 லட்சம் தப்பு. மக்கள் யாவரையும் இருக்குது. யாரை கேட்டு கொடுத்த 10 லட்சம்? அதை சொல்லு. முதல்ல எவன் 10 லட்சம் கொடுத்தாலும் அவனுக்கு உள்ள போகணும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.